கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே தமது நன்மையினாலும் கிருபையினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாலை நேரத்திலும் தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் கூடி வந்திருப்பது நமக்கு கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்லாக்கியம். கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்த இந்த பாக்கியத்திற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். முதல் முறையாக இந்த சபைக்கு கடந்து வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். தேவனுடைய தீர்மானம், ஆண்டவருடைய திட்டம் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த மாலை நேரத்திலும் ஊழியங்களை நிறைவேற்றும்படிக்கு அன்போடு கூட அழைப்பு கொடுத்த அன்பு பாஸ்டர் ஐயாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த சபையை அறிமுகப்படுத்தின ரூபனன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, பெரிய காரியங்களை செய்வாராக. இப்பொழுதும் இந்த மாலை நேரத்தில் தேவன் நம்மோடு கூட பேச அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நாம் இருந்த இடத்தில் கண்களை மூடி நம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபித்து ஜெப சிந்தையோடு அவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். இந்த உலகத்தில் எவ்வளவோ சத்தங்கள் இருந்தாலும் அவைகளை எல்லாம் தவிர்த்து விட்டு அவருடைய சத்தத்தை கேட்கும்படிக்கு இன்றைக்கு இந்த மாலை நேரத்திலே நாம் அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். கர்த்தருடைய சத்தம், அக்னி ஜுவாலைகளை பிளக்கிற அவருடைய சத்தம், காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிற அவருடைய சத்தம், மெல்லிய அமர்ந்த சத்தம். இன்றைக்கு இந்த மாலை நேரத்திலே கர்த்தர் நம்ம ஏதோ ஒரு நோக்கத்தோடு இந்த இடத்துல கூட்டி சேர்த்திருக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்கும்படிக்கு நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படிக்கு நம்முடைய செவிகள் திறக்கப்படட்டும். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும்படி நம்முடைய இருதயம் திறக்கப்படுவதாக. அன்றைக்கும் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி லீதியாளின் இருதயம் திறக்கப்பட்டது. இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகளை கேட்கும்படி நம்முடைய இருதயம் திறக்கப்படுவதாக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். வேதத்தை கையில் வைத்திருக்கிறவர்கள் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 28ஆம் வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 28ஆம் வசனம். என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். தாவீது சொல்லுகிறார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஒரு சிறு ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். அதே சமயம் ஒரு விசுவாச அறிக்கையை அவர் செய்கிறார். இந்த ஒரு வசனத்தில் ரெண்டும் கலந்திருக்கிறது. ஆரம்பத்தில் ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுக்கிறார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீராக என்று. முடிவிலே ஒரு விசுவாச அறிக்கையை செய்கிறார், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று. ஜெபமும் விசுவாச வார்த்தையும் நிறைந்த ஒரு வசனம் இந்த வசனம், என் விளக்கை ஏற்றுவீராக. தாவீதுக்கு ஒரு விருப்பம், ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு சின்ன ஜெபம் காணப்பட்டது. தேவனே என் விளக்கை ஏற்றுவீராக. இந்த விளக்கு வெறுமையா இருக்கக்கூடாது ராஜா, இந்த விளக்கை நீர் ஏற்ற வேண்டும், இந்த விளக்கை நீர் பற்ற வைக்க வேண்டும். இந்த விளக்கு வெறுமையா இருக்கக்கூடாது, இந்த விளக்கு இருளாய் காணப்படக்கூடாது. இந்த விளக்கில எண்ணெயாகி அபிஷேகம் ஊற்றப்படட்டும்.
இந்த விளக்கை உம்முடைய அக்கினியின் கரங்கள் பற்ற வைப்பதாக, என் விளக்கை ஏற்றுவீராக என்று ஒரு சிறு ஜெபத்தை தாவீது ஏறெடுக்கிறார். இன்றைக்கும் பிரியமானவர்களே, நம்முடைய விளக்கை கர்த்தர் ஏற்ற சித்தமுள்ளவராய் காணப்படுகிறார். தேவனுடைய பார்வையிலே நாம் எல்லாரும் ஒரு விளக்காய் காணப்படுகிறோம். அதே சமயம் நம்முடைய கைகளிலே கர்த்தர் நம்மை நம்பி சில விளக்குகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எது எப்படி இருந்தாலும் இந்த விளக்கு வெறுமையாய் இருக்காது. இந்த விளக்கு இருளாய் காணப்படாது. தேவன் இந்த விளக்கை கண்ணோக்கி பார்க்கிறார். இந்த விளக்கை ஏற்ற அவர் சித்தமுள்ளவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு இந்த மாலை நேரத்திலே அவருடைய அக்கினியின் கரங்கள் இந்த விளக்கை பற்ற வைக்க போகிறது. இந்த விளக்கிலே தம்முடைய அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றுவார். இந்த விளக்கு என்னாலும் பிரகாசிக்கும்படிக்கு ஆண்டவர் அனுகிரகம் செய்ய போகிறார். இந்த விளக்கிலே எண்ணெய் குறையாதபடிக்கு தேவன் தாமே அந்த விளக்குக்கு வேண்டிய எண்ணெயை ஆண்டவர் ஊற்றிக்கொண்டே இருப்பார். நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிறவர். 23ஆம் சங்கீதத்தில் இதே தாவீது சொன்னாரே, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று. இன்றைக்கு இந்த விளக்கிலே கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுவார். இன்றைக்கு இந்த விளக்கை கர்த்தருடைய கரங்கள் பற்ற வைக்க போகிறது. இது பற்ற வைக்கப்பட்டு பிரகாசிக்கும்படிக்கு ஆண்டவர் செய்தருள போகிறார். உங்களுடைய விளக்கை கர்த்தர் ஏற்ற போகிறார். உங்கள் குடும்பம் என்ற விளக்கை கர்த்தர் ஏற்ற போகிறார். நம்முடைய ஊழியம் என்ற விளக்கை ஆண்டவர் ஏற்ற வைக்க போகிறார். நம்முடைய தொழில், கைகளின் பிரயாசம், வேலை, சம்பாத்தியம் என்ற ஒரு விளக்கை கர்த்தர் ஏற்ற சித்தமுள்ளவராய் காணப்படுகிறார். அதை அவர் பற்ற வைக்க போகிறார். இன்றைக்கும் நம்முடைய விளக்கு ஏற்றப்படுகிற நேரத்திலே இந்த விளக்குக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன, அதை தான் இன்றைக்கு மாலை நேரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய விளக்கை பற்ற வைக்கும் பொழுது இந்த விளக்குக்கு கிடைக்கிற ஒரு 3 ஆசீர்வாதங்கள், இந்த 3 ஆசீர்வாதங்களையும் ஜெபத்தோடு கூட நாம் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். முதலாவதாக ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆதியாகமம் 1 அதிகாரம் 3ஆம் வசனம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 3ஆம் வசனம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. முழு வேதத்திலும் தேவன் பேசினதாக எழுதி வைக்கப்பட்ட முதல் வார்த்தை தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். அதற்கு முன்பு தேவன் பேசினதாக வேதத்தில் எழுதப்படவில்லை. அவர் பேசினதாக எழுதப்பட்ட முதல் வார்த்தை வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொல்லுகிறார். உடனே வெளிச்சம் உண்டாயிற்று. பிரியமானவர்களை, கர்த்தர் நம்முடைய விளக்கை பற்ற வைக்கும் பொழுது இந்த விளக்குக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம், இந்த விளக்கை சுற்றிலும் கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை அவர் கொடுக்கிறார். பொதுவாக எப்பொழுது ஒரு விளக்கு பற்ற வைக்கப்பட்டாலும் அந்த விளக்கிலே முதலாவதாக ஒரு வெளிச்சம் வரும். அதற்கு அடுத்ததாக மற்ற காரியங்கள் எல்லாம். தேவனும் அப்படிதான். இந்த விளக்கை பற்ற வைக்க அவர் சித்தம் கொண்டு விட்டார், தீர்மானித்து விட்டார். இந்த விளக்கை பற்ற வைக்கிற நேரத்தில் இந்த விளக்குக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். வெளிச்சம் தானாக வரும்படிக்கு ஆண்டவர் அனுகிரகம் செய்தருளுகிறார். அதற்கு அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், 4வது வசனம். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக தேவன் பிரித்தார். ஃபர்ஸ்ட் செப்பரேஷன். வேதத்திலே முதல் பிரிவினை, வெளிச்சத்தையும் இருளையும் ஆண்டவர் வெவ்வேறாக பிரிக்கிறார். இருள் நல்லது என்று ஆண்டவர் சொல்லவில்லை, வெளிச்சம் நல்லது என்று அவர் கண்டார். வெளிச்சம் நல்லது என்று ஆண்டவர் எண்ணினார். ஆகையினால் தான் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக தேவன் பிரிக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய விளக்கு என்னாலும் வெளிச்சம் நிறைந்த ஒரு விளக்காக இருக்கும்படிக்கு கர்த்தர் அனுகிரகம் செய்வார். ஏனென்றால் நாம் இருளுக்குரியவர்கள் அல்ல, நாம் வெளிச்சத்துக்குரியவர்கள். நாம் இருளுக்குரியவர்கள் அல்ல, நாம் பகலின் பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று வேதம் நமக்கு பெயரிட்டு இருக்கிறது. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் காணப்படுகிற நம்மை தேவன் நம்முடைய விளக்கை சுற்றிலும் ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் முதலாவதாக கட்டளையிடுகிறார். ஒரு காலத்திலே நாம் அந்தகார இருளிலே இருந்தோம். ஆனால் தேவனோ ஆச்சரியமான ஒளிக்கு நம்மை வரவழைத்து அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அந்தகார இருளில் இருந்த நம்மை ஆண்டவர் ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தார். எதற்காக? அவரை அறிவிப்பதற்காக.
அவருக்கு சாட்சியாய் இருப்பதற்காக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக, அவர் நமக்கு செய்த நன்மைகளை சொல்லுவதற்காக, அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக கர்த்தர் ஒரு வெளிச்சமான இடத்துக்கு நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். வெளிச்சமான ஆசீர்வாதமான இடத்திற்கு தேவன் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இந்த விளக்கு என்னாலும் இருளா இருக்க போவது கிடையாது. இந்த விளக்கு இருளா இருக்க வேண்டும் என்று பிசாசு எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவனுடைய முயற்சிகள் தோற்று போகும். என் தேவன் வெளிச்சம் நிறைந்தவர். அந்த வெளிச்சத்தை இந்த விளக்குக்கு என்னாலும் ஆண்டவர் கட்டளையிடுவார். சபை ஒரு விளக்கு, ஊழியம் ஒரு விளக்கு. தேவன் என்னாலும் வெளிச்சம் நிறைந்த ஊழியமாக, வெளிச்சம் நிறைந்த சபையாக கர்த்தர் வைத்தருளுவார். உங்கள் குடும்பம் கர்த்தருடைய பார்வையிலே ஒரு விளக்கு. உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய சந்ததி கர்த்தருடைய பார்வையிலே ஒரு விளக்கை போல இருக்கிறார்கள். உங்கள் குடும்பம் வெளிச்சம் நிறைந்த குடும்பமாக, உங்கள் வீடு வெளிச்சம் நிறைந்த வீடாக, உங்கள் சந்ததி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். இந்த விளக்கை சுற்றிலும் எப்பொழுதும் ஒரு வெளிச்சம் இருக்கும்படிக்கு தேவன் செய்தருள்வார். மோசேயின் இடத்துல ஆண்டவர் சொன்னார், 40 நாட்கள் நீ என்னுடைய சமூகத்திலே வந்து விழுந்து கட என்று. மோசே அப்படியே மலையின் உச்சியிலே ஏறினார். தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு சீனாய் மலையிலே, மலையின் உச்சியிலே தேவனுடைய சமூகத்திலே வந்து நின்றார். 40 நாட்கள் இரவும் பகலும். அந்த மலையின் உச்சியிலே 2 பேர் தான். ஒன்று மோசே, 2வதாக தேவன். மோசே பேச வேண்டும் என்றால் தேவனோடு தான் பேச வேண்டும். தேவன் பேச வேண்டும் என்றால் மோசேயின் இடத்தில் தான் பேசுகிறார். அந்த மலையை சுற்றிலும் எந்த மிருக ஜீவன்களும் இல்லை, எந்த ஆடு மாடு மேயவில்லை. உன்னோடு கூட ஒரு மனிதனும் வர வேண்டாம், நீ மாத்திரம் வா என்று ஆண்டவர் மோசேக்கு ஒரு அழைப்பை கொடுத்தார். 40 நாட்கள் அப்பம் சாப்பிடாமல், தண்ணீர் குடியாமல் தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடந்த மோசே கர்த்தர் கொடுத்த அந்த கட்டளைகளை பெற்றுக்கொண்டு மலையை விட்டு கீழே இறங்கி வரும் பொழுது அவருடைய முகம் பிரகாசித்தது. அவரை சுற்றிலும் ஒரு வெளிச்சம் காணப்பட்டது. அவருடைய முகத்திலே ஒரு வெளிச்சம் காணப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே மோசேயினுடைய முகத்தை பார்த்து, மோசே, உம்முடைய முகத்தை எங்களால் பார்க்க முடியவில்லை, நீர் எங்களோடு கூட பேசும்பொழுது முக்காடிட்டு கொண்டு பேசுவீராக என்று சொன்னார்கள். பாருங்கள், எத்தனையோ முறை இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை பார்த்து பேசி இருக்கிறார்கள். பார்த்து பழகின முகம், தெரிந்த முகம். தங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் மோசேயினிடத்திலே வருவார்கள். தங்களுடைய குறைவுகளுக்கு, தேவைகளுக்கு மோசேயினிடத்திலே வருவார்கள். ஆனால் அப்பொழுது பார்த்த அந்த முகத்தினுடைய பிரகாசம் வேறு, இப்பொழுது பார்க்கிற அந்த முகத்தினுடைய பிரகாசம் வேறாக காணப்பட்டது. இப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், மோசே, உம்முடைய முகத்தை எங்களால் பார்க்க முடியவில்லை, அவ்வளவு பிரகாசம் உம்முடைய முகத்திலே இருக்கிறது என்று. மலையின் உச்சியிலே ஏறுவதற்கு முன்பாக இருந்த அனுபவம் வேறு, அந்த மலையின் உச்சியை விட்டு கீழே இறங்கி வரும் பொழுது இருக்கக்கூடிய அனுபவம் வேறு. இன்றைக்கு நாம் மேலே ஏறி வந்திருக்கிறோம். கீழே இறங்கி போகும் பொழுது நீங்கள் பிரகாசிக்கும்படிக்கு ஆண்டவர் அனுகிரகம் செய்தருள்வார். உங்கள் முகம் பிரகாசிக்கும், உங்கள் ஊழியம் பிரகாசிக்கும். நீங்கள் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பீர்கள். உங்களுடைய விளக்கு சிறிதாய் காணப்படலாம், ஆனால் இந்த விளக்கு வெளிச்சம் நிறைந்த ஒரு விளக்கு. சின்ன விளக்கு தான், ஆனால் வெளிச்சம் நிறைந்த ஒரு விளக்கு. சிறிய விளக்கு தான், ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விளக்கு. ஒரு கொஞ்ச காலம் எரிகிற பிரகாசிக்கிற விளக்காக காணப்பட்டாலும் வெளிச்சம் கொடுக்கிற ஒரு விளக்காக இருக்கிறது. மோசேயினுடைய முகம் பிரகாசித்தது போல உங்கள் முகம் பிரகாசிக்கும், உங்கள் ஊழியம் பிரகாசிக்கும், உங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்காக பிரகாசிப்பார்கள். உங்களுடைய விளக்கின் வெளிச்சம் என்னாலும் இருக்கும்படிக்கு ஆண்டவர் அனுகிரகம் செய்தருளுவார். சாது சுந்தர் சிங் அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரியம், மாலை நேரமோ இரவு நேரமோ எவ்வளவு தூரம் ஊழியத்திற்காக அவர் நடந்து போய் தான் இருக்கக்கூடிய இடத்திற்கு திரும்பி வந்தாலும், எவ்வளவு தாமதமாக அவர் வந்து சேர்ந்தாலும், அடுத்த நாள் காலை 3 மணிக்கெல்லாம் எழுந்து முழங்காலிலே நிற்பார். இன்னைக்கு இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ்லாம் அவருடைய காலங்களிலே கிடையாது. நமக்கு வேண்டுமென்றால் நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்றோம். நம்மளுடைய ஓன் வெஹிக்கிள்ஸ் இருக்கிறது. நமக்கு ஒரு இடத்திற்கு போவது சுலபமாய் காணப்படுகிறது. ஓலா புக் பண்ணிக்கிறோம், யூபர் புக் பண்ணிக்கிறோம். அவருடைய காலங்களிலே நடந்து போய் ஊழியம் செய்வார். எவ்வளவு தாமதமாய் நடந்து வீட்டிற்கு வந்தாலும், ஆண்டவரே, இன்னைக்கு நான் ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு வந்துட்டேன், எனக்கு கால் வலிக்குது, அடுத்த நாள் எழுஞ்சிக்க முடியாது. ப்ரேயர் லைஃப்ல எக்ஸ்கியூஸ் கிடையாது. ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு வந்துட்டேன், நிறைய ஆத்துமாக்களை சந்திச்சுட்டேன், நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்லிட்டேன், சரீரம் ரொம்ப களைப்பா இருக்கிறது, காலையில் எழுஞ்சிக்க முடியாது. ப்ரேயர் லைஃப்ல எக்ஸ்கியூஸ் கிடையாது. எவ்வளவு கால்கள் வலித்தாலும், எவ்வளவு பிசிக்கல் டயர்ட்னஸ் இருந்தாலும் காலையிலே 3 மணிக்கு எழுந்து
குறைந்தது 3 மணி நேரமாகிலும் அவர் ஜெபிப்பார். சரித்திரம் சொல்கிறது, அவருடைய முகத்தை பார்ப்பதற்காக அந்த ஊர் மக்கள் காலமே அவருடைய வீட்டிற்கு முன்பாக வந்து காத்து கொண்டிருப்பார்களாம். அவருடைய முகத்தை பார்த்தால் போதும். ஏன்? அவருடைய முகத்தில் அவ்வளவு ஒரு பிரகாசம். அவரை பார்த்தவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள், அவருடைய கண்களில் அப்படி ஒரு மகிமை இருக்கும் என்று. அவருடைய முகத்தில் அப்படி ஒரு வெளிச்சம், அப்படி ஒரு அமைதி, அப்படி ஒரு சாந்தம் காணப்படும் என்று. கர்த்தர் அவர் மேல் வைத்த அபிஷேகத்தில் ஒரு வகையான அபிஷேகம், சாந்தமான அபிஷேகம், அமைதலான ஒரு ஆவி. அவருடைய முகத்தை பார்த்தால் போதும் என்று ஊர் மக்கள் அவருடைய வீட்டிற்கு முன்பாக வந்து கூடி நிற்பார்களாம். விளக்கை சுற்றிலும் ஒரு வெளிச்சம். இன்றைக்கு உங்கள் விளக்கை சுற்றிலும் எந்த இருள் காணப்பட்டாலும் அந்த இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுவார். உங்கள் விளக்கை சுற்றிலும் எப்படிப்பட்ட இருள் போராடி கொண்டிருந்தாலும் அந்த இருளை கர்த்தர் அகற்றி விடுவார். அந்த இருளிலே நடமாடுகிற கொள்ளை நோய்களுக்கு ஆண்டவர் முடிவை கொடுப்பார். இருளிலே நடந்தாலும் நான் பயப்படாமல் இருப்பேன், உமது கோல் உமது தடி என்னை தேற்றும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி கர்த்தர் அவைகளையெல்லாம் நீக்கி போடுவார். இனி இருள் உங்களை மேற்கொள்வது கிடையாது. இருளின் ஆதிக்கங்கள் உங்கள் மேல் அதிகாரம் செலுத்துவது கிடையாது. இனி எந்த இருளும் உங்களுடைய விளக்கில இருக்க போவது கிடையாது. இருள் நிறைந்த ஒரு இடத்தை பார்த்து ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொல்லுகிறார். வெளிச்சம் உண்டானது. இன்றைக்கு இருளோடு கூட போராடி கொண்டிருக்கிறீர்களா? இருளின் ஆதிக்கங்கள் உங்கள் மேல் கிரியை செய்து கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை உங்களுக்கு நேராக அனுப்புகிறார். வெளிச்சம் உண்டாக கடவது என்று. ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த 100க்கு அதிபதி சொல்லுகிறானே, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், வெளிச்சம் உண்டாக கடவது. அந்த வெளிச்சம் அந்த விளக்கிலே வரும். அந்த விளக்கை சுற்றிலும் கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை வைத்தருளுவார். இரண்டாவதாக, இந்த விளக்கை கர்த்தர் ஏற்றும் பொழுது இந்த விளக்குக்கு கிடைக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35வது வசனம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூர மனதாயிருந்தீர்கள். யோவான் ஸ்நானகனை குறித்து இயேசு சொல்லுகிறார், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான், நீங்களும் சில காலம் அவனுடைய விளக்கின் வெளிச்சத்திலே களிகூர மனதாய் இருந்தீர்கள் என்று. யோவான் ஸ்நானகன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படிக்கு அவரால் அனுப்பப்பட்டவர். கர்த்தருக்கு முன்பாக அனுப்பப்பட்டவர். கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணும்படிக்கு அனுப்பப்பட்டவர். இந்த யோவான் ஸ்நானகனுடைய ஊழியம் ஜனங்களை மனம் திரும்ப செய்கிற ஒரு ஊழியம். எலியாவின் ஆவியும் பலமும் நிறைந்தவன். பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திற்கும் திருப்புகிறவன். இந்த யோவான் ஸ்நானகனை தேடி அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அவனால் யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். யோவான் ஸ்நானகனை குறித்து இயேசு சொல்லுகிறார், அவன் ஒரு விளக்கு. அந்த விளக்கு வெளிச்சம் நிறைந்த விளக்கு. அந்த விளக்கு எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்கு. அந்த விளக்கின் வெளிச்சத்திலே நீங்கள் களிகூர மனதாய் இருந்தீர்கள் என்று. யோவான் ஸ்நானகனை குறித்து ஜனங்கள் தங்களுடைய மனதிலே என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று இயேசுவானவர் அறிந்து அதை அவர்களுக்கு சொல்லுகிறார். அவனுடைய வெளிச்சத்திலே நீங்கள் களிகூர மனதாய் இருந்தீர்கள், இதுதான் உண்மை என்று. அவனுடைய வெளிச்சத்திலே ஒரு களி கூறுதல் இருந்தது. அவனுடைய வெளிச்சத்திலே ஜனங்கள் களிகூர மனதாய் இருந்தார்கள். அவன் அநேகருக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படிக்கு அனுப்பப்பட்டவன். அவனுடைய வெளிச்சத்திலே ஒரு களி கூறுதல் காணப்பட்டது. யோவான் ஸ்நானகன் அரண்மனையிலே இல்லை, வனாந்திரத்திலே இருந்தான். ஆனால் வனாந்திரத்திலே இருந்த ஒரு மனிதனை அரண்மனையிலே இருக்கிறவர்கள் தேடி வரும்படிக்கு ஆண்டவர் செய்தார். யோவான் ஸ்நானகன் ஜனங்கள் நிறைந்த ஒரு கூட்டத்திலே இல்லை, ஆனால் கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள் அவனை தேடி வரும்படிக்கு கர்த்தர் செய்தார். இந்த விளக்கின் வெளிச்சம் பல இடங்களுக்கு கடந்து போகும்படிக்கு ஆண்டவர் யோவான் ஸ்நானகனை முன்பாக அனுப்பினார். பழைய ஏற்பாட்டிலே கடைசி புஸ்தகம் மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். புதிய ஏற்பாட்டிலே முதல் புஸ்தகமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம். இந்த 2 புஸ்தகங்களுக்கும் மத்தியிலே 400 ஆண்டுகள் இருந்தது. இந்த 400 ஆண்டுகளும் இருண்ட காலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த 400 ஆண்டு காலத்துல எந்த ஒரு தீர்க்கதரிசியும் எழும்பவில்லை, கர்த்தருடைய சத்தம் வெளிப்படவில்லை. ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதைத்தது என்று.
400 ஆண்டுகள் இருளை எல்லாம் கிழித்து கொண்டு ஒருவனுடைய சத்தம் வெளிச்சமாய் புறப்பட்டு வருகிறது. அந்த சத்தம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. 6 மாத காலம்தான் யோவான் ஸ்நானகன் ஊழியம் செய்தார் என்று வேத வல்லுநர்களுடைய கூற்று. ஆனால் இந்த 6 மாத காலமும் அவர் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக காணப்பட்டார். அவருடைய வெளிச்சம் அந்த தேசத்துக்கே கடந்து போகும்படிக்கு ஆண்டவர் செய்தார். அந்த வெளிச்சத்தை தேடி ஜனங்கள் எல்லாரும் திரளாய் கடந்து வருவதற்கு தேவன் அவரை முன்குறித்து வைத்திருந்தார். சாது சுந்தர் சிங் ஒரு முறை இப்படியாய் சொன்னார், நான் கொஞ்ச நேரம் எரிந்தாலும் பிரகாசித்து எரிய பிரியப்படுகிறேன் என்றும், கொஞ்ச நேரம் எரிந்தாலும் பரவாயில்லை, நான் பிரகாசத்தோடு கூட எரிய வேண்டும், அதுதான் என்னுடைய விருப்பம் என்று சொன்னார். அனலும் இன்றி குளிரும் இன்றி அல்ல, கொஞ்ச நேரம் என்றாலும் நெருப்பாக, அக்னியாக, அனலாக இருந்து நான் ஊழியம் செய்ய வேண்டும். கொஞ்ச காலம்தான் ஊழியம் செய்தார், ஆனால் தேசத்தையே கலங்க பண்ணினார். கொஞ்ச காலம்தான் ஊழியம் செய்தார், ஆனால் தேசமே அவரை தேடி வரும்படிக்கு ஆண்டவர் செய்தார். கொஞ்ச காலம்தான் ஊழியம் செய்தார், இருளை கிழித்து கொண்டு வெளிச்சமாய் அவருடைய சத்தம் புறப்பட்டு வந்தது. அந்த தேசத்துல இருக்கக்கூடிய சேவகர்கள், ராஜாக்கள், அதிகாரிகள் எல்லாருமே அவரை தேடி வந்தார்கள், அவரால் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு. பிரியமானவர்களே, இந்த விளக்கை கர்த்தர் ஏற்றும் பொழுது இந்த விளக்குக்கு கிடைக்கிற அடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இந்த விளக்கின் வெளிச்சத்தை தேடி ஜனங்கள் வருவார்கள். இந்த விளக்கின் வெளிச்சத்தை தேடி அதிகாரிகள் வருவார்கள். இந்த விளக்கின் வெளிச்சத்தை தேடி ஞானிகள் வருவார்கள். இந்த விளக்கின் வெளிச்சத்தை தேடி கல்விமான்களை கர்த்தர் அனுப்புவார். இந்த விளக்கின் வெளிச்சம் இருக்கிற இடத்தை தேடி ஆத்துமாக்கள் வரும்படிக்கு ஆண்டவர் செய்தருளுவார். ஒரு பக்கம் நாம் ஆத்துமாக்களை தேடி போகிறோம், ஆனால் இன்னொரு பக்கம் ஆத்துமாக்கள் நம்மை தேடி வருவார்கள். ஒரு பக்கம் நாம் ஊழியத்தை தேடி போகிறோம், இன்னொரு பக்கம் கர்த்தர் நம்முடைய ஊழியங்களை தேடி ஜனங்களை அனுப்புவார். நம்மை தேடி அழைப்புகள் வரும்படிக்கு செய்வார். நம்மை தேடி ஊழியங்கள் வரும்படிக்கு ஆண்டவர் செய்வார். ஒரு பக்கம் நன்மையை தேடி நாம் ஓடுகிறோம், ஆனால் 23ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறார், அந்த நன்மையும் கிருபையும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை தொடரும்படிக்கு ஆண்டவர் செய்வார் என்று. யோவான் ஸ்நானகன் ஒரு விளக்கு. அந்த விளக்கின் வெளிச்சத்திலே களிகூற அநேகர் தேடி வந்தார்கள். நீங்கள் தேடி போய் கிடைக்காத அழைப்பு உங்களை தேடி வரும்படிக்கு கர்த்தர் செய்வார். நீங்கள் தேடி போய் கிடைக்காத ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். நீங்கள் தேடி போய் கிடைக்காத வேலை உங்களை தேடி வரும். நீங்கள் தேடி போய் கிடைக்காத அழைப்புகள், ஊழியம் உங்களை தேடி வரும். நீங்கள் தேடி போய் கிடைக்காத ஆத்துமாக்கள் உங்களை தேடி வருவார்கள். நீங்கள் தேடி போய் கிடைக்காத நன்மை உங்களை பின்தொடரும். தேவன் அதை ஜீவனுள்ள நாளெல்லாம் உங்களை பின்தொடரும்படிக்கு செய்தருளுவார். பேதுரு தேடி போய் கிடைக்காத மீன்கள் அவருடைய வலையை தேடி, படகை தேடி வந்து விழும்படிக்கு தேவன் செய்தது போல இந்த விளக்கின் வெளிச்சத்தை தேடி ஜனங்கள் வரப்போகிறார்கள். கர்த்தர் இந்த விளக்கை எப்படி வைக்க போகிறார்? உலகத்திற்கே வெளிச்சமாய் வைக்க போகிறார். மத்தேயு 5:14 அறிதான் சொல்லுகிறது, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கக்கூடிய பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று. நீங்கள் மலையின் மேலே இருக்கக்கூடிய பட்டணம், மலையின் மேலே இருக்கக்கூடிய பட்டணத்திற்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது, ஒரு சமாதானம் இருக்கிறது. மலைக்கு கீழே தான் சலசலப்பு, மலைக்கு மேலே ஒரு அமைதி இருக்கும், மலைக்கு கீழே தான் போராட்டங்கள், ஆனால் மலைக்கு மேலே ஒரு பாதுகாப்பு இருக்கும். ஆகையினால் தான் மோசனிடத்துல சொன்னார், நீ கீழே அல்ல மேலே, மலைக்கு மேலே வா என்று சொன்னார். மலைக்கு மேலே வந்தால்தான் ஒரு மறுரூபம். மலையின் மேல் இருக்கக்கூடிய பட்டணமே, நீ மறைந்திருக்க போவது கிடையாது. கர்த்தர் உன்னை வெளிப்படுத்தக்கூடிய காலம் வந்து விட்டது. கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வரக்கூடிய காலங்கள் வந்து விட்டது. ஆபிரகாமினுடைய பெயரை பெருமைப்படுத்தினவர் உன் பெயரை பெருமைப்படுத்த போகிறார். இந்த ஊழியத்தினுடைய பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவாராக. இது ஒரு மலையின் மேல் இருக்கக்கூடிய பட்டணம், அநேகருக்கு ஒரு அடைக்கல பட்டணமாக, அநேகருக்கு வெளிச்சம் தருகிற ஒரு விளக்காக. இந்த விளக்கை தேடி அநேகர் வரும்படிக்கு ஆண்டவர் செய்வார். சபையை தேடி அநேகர் வரும்படிக்கு தேவன் செய்து அருளுவார். இந்த இடத்துல ஒரு வெளிச்சம் இருக்கிறது, இந்த இடத்துக்கு வந்தால் சுகம் கிடைக்கும், இந்த இடத்துக்கு வந்தால் விடுதலை கிடைக்கும், இந்த இடத்துக்கு வந்தால் தடைகள் உடைக்கப்படும், இந்த இடத்துக்கு வந்தால் கட்டுகள் உடைக்கப்படும், இந்த இடத்துக்கு வந்தால் சாபங்கள் உடைக்கப்படும் என்று ஜனங்கள் தேடி வரும்படிக்கு கர்த்தர் செய்தருளுவார். இந்த விளக்கின் வெளிச்சத்தை தேடி ஆத்துமாக்கள் வரும்படிக்கு செய்வார். இந்த விளக்கின் வெளிச்சத்தை தேடி ஜனங்கள் வரும்படிக்கு ஆண்டவர் செய்தருளுவார்.
இந்த விளக்கின் வெளிச்சத்தை தேடி ராஜாக்கள் வரும்படிக்கு கர்த்தர் செய்தருளுவார். எலும்பே பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. உதிக்கிற உன் வெளிச்சத்தை தேடி ராஜாக்கள் வருவார்கள். உதிக்கிற உன் வெளிச்சத்தை தேடி ஜனக்கூட்டங்கள் வருவார்கள். உதிக்கிற உன் வெளிச்சத்தை தேடி ஜாதி ஜனங்கள் வரும்படிக்கு கர்த்தர் செய்தருளுவார். உன் வெளிச்சம் எழும்ப போகிறது, யார் அதை தடை செய்ய முடியும்? உன் வெளிச்சம் எழும்பி பிரகாசிக்க போகிறது, யார் அதை தடை செய்ய முடியும்? உன் விளக்கின் வெளிச்சத்திலே அநேகர் களி கூற போகிறார்கள். உன் விளக்கின் வெளிச்சத்திலே அநேகர் விடுதலையாக போகிறார்கள். உன் விளக்கின் வெளிச்சத்திலே அநேகர் சுகமடைய போகிறார்கள். உன் விளக்கின் வெளிச்சத்திலே அநேகர் தங்களுடைய கவலைகளை மறந்து தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள போகிறார்கள். உன் விளக்கின் வெளிச்சத்திலே அநேகர் மனம் திரும்ப போகிறார்கள். உன் விளக்கின் வெளிச்சத்திலே அநேகர் ரட்சிக்கப்பட போகிறார்கள். உன் விளக்கின் வெளிச்சத்திலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. பிசாசின் ராஜ்யம் அழிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போகிறது. உன் விளக்கிலே தேவன் கொடுத்த ஒரு வெளிச்சத்திற்கு அடையாளம் என்ன? உன்னை தேடி ஜனங்கள் வருவார்கள். உன்னிடத்திலே வந்து நாங்கள் கர்த்தருக்காக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள். அவர்கள் மனம் திரும்பும்படிக்கு ஆண்டவர் செய்தருளுவார். உன் விளக்கின் வெளிச்சத்தை தேடி ஜனங்கள் வருவார்கள். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! நாம் தேடி போய் கிடைக்காதவர்கள் நம்மை தேடி வருகிறார்கள். நாம் தேடி போய் கிடைக்காதவைகளும் நம்மை தேடி வருகிறது. இயேசு சொன்னார், ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை கட்டிலுக்கு கீழாக வைக்க மாட்டான் என்று. லூக்கா 8:16 சொல்லி இருக்கிறார். ஒரு மனிதன் விளக்கை கொளுத்தி கட்டிலுக்கு கீழாக அவன் வைக்க மாட்டான். என்ன செய்வான்? அதை விளக்கு தண்டின் மேலே அவன் வைப்பான். அப்பொழுதுதான் வீட்டிற்குள்ளாக வருகிற எல்லாருக்கும் அந்த தண்டின் மேல் இருக்கக்கூடிய விளக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். கர்த்தர் உங்களை ஒரு விளக்காக வைத்திருக்கிறார். இந்த விளக்கு கட்டிலுக்கு கீழாக இருந்து மறைந்து போக வேண்டும் என்பதற்காக அல்ல. உங்களை அவருடைய அக்கினியின் கரங்கள் ஒரு விளக்காக பற்ற வைத்திருக்கிறதே. ஒரு சின்ன இடத்தோடு கட்டிலுக்கு கீழாக மறைவாக யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு வகையிலே கர்த்தர் வைப்பதற்காக கிடையாது. உன்னை விளக்கு தண்டின் மேலே கர்த்தர் வைக்க போகிறார். கட்டிலுக்கு கீழாக இருக்கக்கூடிய உன் விளக்கை அவர் எடுக்கிறார். உன்னை விளக்கின் தண்டின் மேலே கர்த்தர் கொண்டு போய் வைப்பார். இது கட்டிலுக்கு கீழாக இருப்பதற்காக உருவாக்கப்படவில்லை, தண்டின் மேலே இருப்பதற்காக உருவாக்கப்பட்டது. கர்த்தர் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். நீ வாளாகாமல் தலையாவாய். கட்டிலுக்கு கீழே இருந்தால் யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. மேலே இருந்தால் அது எல்லாருக்கும் பிரயோஜனம். எல்லாருக்கும் அது வெளிச்சத்தை பிரகாசத்தை கொடுக்கிறதாக இருக்கும். நம்ம வீட்டில் கரண்ட் போயிடுச்சுன்னா ஒரு இருள் இருக்கும் ரூம்ல. எமர்ஜென்சி லேம்பை ஆன் பண்றோம். நம்ம என்ன பண்ணுவோம்? எமர்ஜென்சி லேம்பை கொண்டு போய் கட்டிலுக்கு கீழே டேபிளுக்கு கீழே வச்சிருவோமா? இல்லை. எமர்ஜென்சி லேம்பை ஆன் பண்ணி டேபிளுக்கு மேலே வைப்போம். அப்பதான் அந்த ரூமுக்குள்ளாக அதனுடைய வெளிச்சம் கடந்து வரும். கீழே இருப்பதற்காக அல்ல, மேலே உன்னை நிறுத்துவதற்காக உன்னை உருவாக்கினார். கர்த்தர் கொடுத்த அபிஷேகம், கர்த்தர் கொடுத்த தெரிந்து கொள்ளுதல், கர்த்தர் உன்மேல் ஊற்றின அபிஷேகமாகிய எண்ணெய் உன்னை அவர் பற்ற வைத்தது, உன்னை தெரிந்து கொண்டது, உன்னை பெயர் சொல்லி அழைத்தது, உன்னை வேறு பிரித்தது கீழாக இருப்பதற்காக அல்ல. உன்னை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து உன்னை தண்டின் மேலே அவர் வைப்பார். விளக்கு தண்டின் மேலே அவர் வைப்பார். அந்த வெளிச்சம் அநேகருக்கு கடந்து போகும்படிக்கு ஆண்டவர் செய்தருளுவார். உங்கள் மேல் இருக்கக்கூடிய அபிஷேகம் அநேகருக்கு கடந்து போகும். சபை மேலே இருக்கக்கூடிய அபிஷேகம் அநேகருக்கு கடந்து போகும். சபை மேலே இருக்கக்கூடிய வரங்கள் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஊழியத்தின் மேலே இருக்கக்கூடிய கிருபைகள் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும்படிக்கு ஆண்டவர் செய்தருளுவார். ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் என்ற ஒரு அம்மையார் இரவு நேரத்தில் யுத்தத்திலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதற்காக விளக்கை கையிலே ஏந்தி கொண்டு அவர்கள் போவார்கள். அந்த ஆர்மி கேம்ப்ல அடிபட்டு இருக்கிறவர்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு ட்ரீட்மெண்ட் கொடுப்பதற்காக கையிலே விளக்கோடு கூட அவர்கள் கடந்து போவார்கள். அந்த விளக்கின் வெளிச்சத்தை பார்த்த இராணுவ வீரர்களுக்கு ஒரு ஆறுதல், ஒரு சந்தோஷம் வந்துவிடும். ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையார் வந்து விட்டார்கள், நம்முடைய காயங்களுக்கு மருந்தை கொடுக்க போகிறார்கள் என்று அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வந்துவிடும் காயப்பட்டவர்களுக்கு. இன்றைக்கும் கர்த்தர் உங்களை ஒரு வெளிச்சமாக வைத்திருக்கிறார். உலகத்திலே காயப்பட்டவர்களுக்கு வார்த்தையை சொல்லுவதற்காக, உலகத்திலே காயப்பட்டவர்களுக்கு ஆறுதலை சொல்லுவதற்காக,
உலகத்தால் காயப்பட்டவர்களுக்கு, மனிதர்களால் காயப்பட்டவர்களுக்கு ஒரு ஆறுதலை சொல்லுவதற்காக, ஆரோக்கியத்தை கொண்டு வருவதற்காக, காயங்களை ஆற்றுவதற்காக கர்த்தர் ஒரு வெளிச்சமாய் உங்களை கொண்டு போவார். எல்லைகளை கடந்து ஊழியம் போகும். தேசங்களின் எல்லைகளை கடந்து இந்த ஊழியத்தை ஆண்டவர் கொண்டு போவார். இந்த ஊழியத்திற்கென்று ஒரு எல்லை இருக்காது. எல்லைகளை கடந்து தேவன் அபிஷேகத்தை ஒரு நதியை போல பாய்ந்து போக பண்ணுவார். ஒரு வெளிச்சம் நிறைந்த ஒரு விளக்காக கர்த்தர் இதை வைத்தருளுவார். இந்த வெளிச்சத்தை தேடி ஜனங்கள் வருவார்கள். இந்த சபையை தேடி, ஊழியங்களை தேடி ஜனங்கள் வருவார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள். பிரியமானவர்களே, இந்த விளக்கிலே ஆண்டவர் பற்ற வைக்கும் பொழுது இந்த விளக்கை தேடி ஆத்துமாக்கள் வருகிறார்கள், ராஜாக்கள் வருகிறார்கள், ஞானவான்களும் கனவான்களும் வருவார்கள். ஜாதி கூட்டமும் ஜன கூட்டமும் வரும்படிக்கு கர்த்தர் செய்தருளுவார். இந்த விளக்கு மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க போகிறது. நம்மேல் இருக்கக்கூடிய அபிஷேகம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நம்மேல் இருக்கக்கூடிய கிருபைகள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருக்க போகிறது. இன்னொரு காரியம், இந்த விளக்கை கர்த்தர் பற்ற வைக்கும் பொழுது கிடைக்கிற மூன்றாவது ஆசீர்வாதம் வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சிரியாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தனை வெற்றி கொண்டு போட்டான். அப்பொழுது தாவீதின் மனுஷர், இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகாதபடிக்கு நீர் இனி எங்களோடு யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம் என்று அவனுக்கு ஆணையிட்டு சொன்னார்கள். இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகாதபடிக்கு நீர் இனி எங்களோடு கூட யுத்தத்திற்கு புறப்பட்டு வர வேண்டாம் என்று ஆணையிட்டு வாங்கி கொண்டார்கள். அந்த அதிகாரத்தில் நடந்த சம்பவம் இதுதான். இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதின் தலைமையிலே பெலிஸ்தேர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகிறார்கள். அந்த யுத்தத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னேறி கொண்டு போகிறார்கள். ஒரு காலகட்டம் வரும்பொழுது தாவீது யுத்தத்திலே விடாய்த்து போனான். யுத்தத்திலே தன்னுடைய சரீர பலனை அவர் இழந்து போய் ஒரு பிசிக்கல் டயர்ட் அவருக்கு வந்து விட்டது. யுத்தத்திலே விடாய்த்து போன தாவீதை பெலிஸ்தேரில் ஒருவன் 300 நிறை சேக்கல் வெண்கலமான ஈட்டியை கைகளிலே பிடிக்கிறவனும் ராட்சத புத்திரரில் ஒருவனமா இருக்கக்கூடிய இஸ்பிபெனோப் என்பவன் என்ன செய்கிறான்? இதுதான் சரியான தைரியம். தாவீதை வெட்ட வேண்டும் என்று அவன் வருகிறான். தாவீது யுத்தத்திலே மும்முரமாய் இருக்கும் பொழுது அவனை கிட்ட நெருங்க முடியாது. அவன் விடாய்த்து போகிற நேரத்திலே அவனை வெட்டி விடலாம் என்ற எண்ணம் கொண்டு இந்த இஸ்பிபெனோப் 300 நிறை சேக்கல் கொண்ட புது ஈட்டியை, புது பட்டயத்தை கையிலே பிடிக்கிறவன், ராட்சத புத்திரரில் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று கிட்டே வருகிறான். அப்பொழுது தாவீதோடு கூட இருக்கக்கூடிய ஒருவர், அபிசாயின் குமாரன், அவர் தாவீதுக்கு துணையாக வந்து தாவீதை வெட்ட வேண்டும் என்று இருந்த பெலிஸ்தியனை வெட்டி போட்டு விடுகிறார். செருயாவின் குமாரனாகிய அபிசாய் தாவீதுக்கு உதவியாக வந்து அந்த இடத்துல தாவீதை காப்பாற்றுகிறார். இப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தாவீது இடத்துல ஒரு வாக்கை வாங்குகிறார்கள். நீர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விளக்கு, இஸ்ரவேல் தேசத்திற்காக கொடுக்கப்பட்ட ஒரு விளக்கு. இந்த யுத்தத்தை நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம், இந்த பிரச்சனையை நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம். நீர் எங்களோடு கூட இனி யுத்தத்திற்கு புறப்பட்டு வர வேண்டாம் என்று ஆணையிட்டு வாங்கி கொண்டார்கள். இதுதான் அந்த இடத்துல நடந்த ஒரு சம்பவம். இந்த விளக்கு அணைந்து போகாதபடி, இந்த விளக்கு ஒரு நாளும் அணைந்து போகாது. இந்த விளக்கு எந்நாளும் எரிந்து பிரகாசித்து கொண்டே இருக்கும். இந்த விளக்கை கர்த்தர் ஏற்றும் பொழுது இந்த விளக்குக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம், இந்த விளக்கை சுற்றிலும் கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார். இந்த விளக்கை கர்த்தர் ஏற்றும் பொழுது இந்த விளக்குக்கு கிடைக்கிற 2வது ஆசீர்வாதம், இந்த விளக்கின் வெளிச்சத்தை தேடி ஜனங்கள் வரும்படிக்கு ஆண்டவர் செய்கிறார். இந்த விளக்கை ஏற்றும் பொழுது இந்த விளக்குக்கு ஆண்டவர் கொடுக்கிற 3வது ஆசீர்வாதம், இந்த விளக்கை உடைக்க, இந்த விளக்கை உடைத்து போட ஒருவராலும் முடியாது. இந்த விளக்கு எந்நாளும் எரிந்து பிரகாசித்து கொண்டே இருக்கும்படிக்கு ஆண்டவர் செய்வார். இந்த விளக்கினுடைய அபிஷேகம் அணைந்து போகாது. இந்த விளக்கிலே இருக்கக்கூடிய எண்ணெய் குறைந்து போகாது. இந்த விளக்கினுடைய வெளிச்சம் அணைந்து போகாதபடிக்கு ஆண்டவர் இந்த விளக்கை உறுதியான இடத்துல ஆண்டவர் வைப்பார்.
இந்த விளக்கிலே ஒரு உறுதி இருக்கும். இந்த விளக்கு என்னாலும் இருக்கும்படிக்கு ஆண்டவர் செய்து அருள்வார். ஆகையினால்தான் ஏசாயா 22 அதிகாரம் 22 வசனத்திலே வாசிக்கிறோம், அவனை உறுதியான இடத்தில் ஆணியாக கடாவுவேன் என்று. ஒரு உறுதியான இடத்துல கர்த்தர் வைக்கிறார். உறுதியான இடத்துல ஆணியாக கடாவுவேன். அவன் தன் தகப்பன் வீட்டிற்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஒரு உறுதியான இடம். இந்த விளக்கு உறுதியாக இருக்கும், கடைசி வரைக்கும் உறுதியாக இருக்கும். இந்த விளக்கை அணைக்க யாராலும் முடியாது, யாராலும் முடியாது. அநேக சமயங்களிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் முன்னேறி கொண்டு போகும் பொழுது, ஆவிக்குரிய யுத்த களத்திலே நாம் சத்துருக்களோடு கூட போராடி கொண்டு முன்னேறி கொண்டு போகும் சமயம் நமக்கே தெரியாமல் சில சமயம் ஒரு சோர்வு வந்து விடுகிறது, ஒரு டயர்ட்னஸ் வந்து விடுகிறது. அப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன கேப்பை நம்ம பிக்ஸ் பண்ணும் பொழுது சத்துரு பார்க்கிறான், இதுதான் சரியான நேரம். இவர்கள் துடித்து கொண்டிருக்கும் பொழுது இவர்களை தொட முடியாது. இவர்கள் முழங்காலிலே நிற்கும் பொழுது இவர்களை தொட முடியாது. இவர்கள் உபவாசத்திலே வேரூன்றி இருக்கும் பொழுது இவர்களை தொட முடியாது. இவர்கள் வேதமும் வசனமுமாய் இருக்கும் பொழுது இவர்களை தொட முடியாது என்பதை அறிந்து, நம்மையும் அறியாமல் இந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே முன்னேறி கொண்டு போகும் பொழுது சில சமயம் நமக்கு ஒரு சோர்வு வந்து விடுகிறது. நாம் விடாய்த்து போகிறோம். அந்த நேரத்திலே நாம் விடாய்த்து போகிற நேரத்திலே சத்துரு பார்க்கிறார், இவர்களை இதுதான் மேற்கொள்ள சரியான நேரம் என்று. பெலிஸ்திய கிரியைகள் என்ன செய்கிறது? புது புது பட்டயங்களை உருவாக்குகிறது. புது பட்டயத்தை கையிலே வைத்திருக்கிறவன், 300 நிறை சேக்கல் வெண்கல ஈட்டியை பிடிக்கிறவன், ராட்சத புத்திரன். வந்தவன் சாதாரணமானவன் கிடையாது. அவன் ராட்சத புத்திரன். எதிராக இருக்கக்கூடிய பெலிஸ்தியன் சாதாரணமானவன் அல்ல. அவன் புது பட்டயத்தை வைத்திருக்கிறவன். நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய சத்துருக்களும் புது புது பட்டயங்களோடு ராட்சத புத்திரர்களாக பெலிஸ்திய கிரியைகள் நிறைந்தவர்களாய் காணப்படலாம். ஆனால் அபிசாய் என்கிற ஆவியானவர் உங்களுக்கு துணை செய்வார். ஒரு அபிசாயை கர்த்தர் வைத்திருக்கிறார். அபிசாய் ஒரு பக்கம் ஆவியானவருக்கு அடையாளம். இந்த அபிசாய் நமக்கு துணையாக நின்று நம்மை மேற்கொள்ள வேண்டும் என்று இருக்கக்கூடிய பெலிஸ்தியனை மேற்கொள்ள உதவி செய்வார். இன்றைக்கு அபிசாய் ஆவியானவருக்கு அடையாளம். அபிசாய் ஜெபிக்கிறவர்களுக்கு அடையாளம். அபிசாய் சபைக்கு அடையாளம். சபைக்கு ஒரு போராட்டம் என்றால் ஜெபிக்கிற அபிசாய்க்களை இருக்கும் பொழுது என்ன மேற்கொள்ள முடியும்? ஊழியத்திற்கு ஒரு போராட்டம் என்றால் ஜெபிக்கிற அபிசாய்க்கள் இருக்கும் பொழுது, முழங்காலிலே நிற்கிற அபிசாய்க்கள் இருக்கும் பொழுது என்ன மேற்கொள்ள முடியும்? எவ்வளவு புது புது பிரச்சனைகள் வரலாம், புது புது போராட்டங்கள் வரலாம், புது புது பலவீனங்கள் வரலாம். புது புது பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு புது புது பட்டயங்கள் கொண்டு வரப்பட்டாலும் மேற்கொள்வதற்கு அபிசாய் துணையாக இருக்கிறார். இந்த தாவீதுக்கு ஒரு அபிசாய் துணையாக இருக்கிறார். இந்த விளக்கு அணைந்து போகாது. இந்த விளக்கை அணைக்க எப்படிப்பட்ட எதிர்கிரியைகள் வந்தாலும் அது அணைந்து போகுமே தவிர இந்த விளக்கு எரிந்து பிரகாசித்து கொண்டே இருக்கும். இந்த விளக்கை உடைக்க எப்படிப்பட்ட புது பட்டயங்கள் உருவானாலும், எவ்வளவு பெலிஸ்திய கிரியைகள் எழும்பினாலும், இந்த விளக்கை உடைக்க, இந்த விளக்கை அணைக்க எவ்வளவு புது புது பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் அது அணைந்து போகும், அது உடைக்கப்பட்டு போகும். இந்த விளக்கு என்னாலும் எரிந்து பிரகாசித்து கொண்டே இருக்கும். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். இது எவன் மேல் விழுமோ அது அவனை நசுக்கி போடும். இந்த விளக்கை அணைக்க யாராலும் முடியாது. எப்படிப்பட்ட ராட்சதன் புத்திரனாய் இருந்தாலும், எப்படிப்பட்ட பலசாலியாக இருந்தாலும், எப்படிப்பட்ட புது புது பட்டயங்கள் விரோதமாக உருவாக்கப்பட்டாலும் இந்த விளக்கை அணைக்க முடியாது. தேவன் கொடுத்த இந்த விளக்கு, இந்த விளக்கு ஒரு மனுஷனால் உருவாக்கப்பட்டிருந்தால் அணைந்து போகும். இந்த விளக்கு தேவனால் உருவாக்கப்பட்டது. அவருடைய கரங்கள் உருவாக்கப்பட்டது. அவருடைய கரங்களால் உருவாக்கப்பட்ட விளக்கு, அவரால் முன்குறிக்கப்பட்ட விளக்கு, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட விளக்கு. அவருடைய அபிஷேகம் இந்த விளக்கிலே இருக்கும் பொழுது யார் எதிர்த்து நிற்க முடியும்? அவருடைய அக்கினியின் கரங்கள் பற்ற வைத்திருக்கும் பொழுது யார் எதிர்த்து நிற்க முடியும்? இந்த அபிஷேகம் அவர்களை சுட்டெரித்து போடும். இந்த அபிஷேகம் எதிராக இருக்கக்கூடிய பொல்லாத கிரியைகளை சுட்டெரித்து போடும். இந்த விளக்கில இருக்கக்கூடிய பிரகாசம், இந்த விளக்கில இருக்கக்கூடிய அக்கினி பொல்லாத சத்துருவின் கிரியைகளை சுட்டெரித்து போடும்.
இதை அணைக்க முடியாது, இதை உடைக்க முடியாது. தேவனுடைய வருகை மாத்திரம் இந்த விளக்கு எரிந்து பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். இந்த விளக்கு முன்னேறி கொண்டே இருக்க போகிறது. கர்த்தர் ஒரு அபிசாயை கொடுத்திருக்கிறாரே, ஆவியானவர் துணையாக இந்த விளக்குக்கு இருக்கும் பொழுது என்ன பயம்? எதுவும் நம்மை பயமுறுத்த முடியாது. இது ஒரு சின்ன விளக்கு தான், ஆனால் துணையாக இருக்கிறவர் பெரியவர். இது ஒரு சின்ன விளக்கு தான், ஆனால் துணையாக இருக்கிறவர் சர்வ வல்லமை படைத்த தேவன். இது ஒரு சின்ன விளக்கு தான், ஆனால் ஆவியானவர் துணையாக இருக்கிறார். இது ஒரு சின்ன விளக்கு தான், ஆனால் ஜெபிக்கிற அபிசாய்கள் இருக்கிறார்கள். இது ஒரு சின்ன விளக்கு தான், ஆனால் முழங்காலிலே நின்று போராடுகிற அபிசாய்கள் இருக்கிற பொழுது இந்த விளக்கை யார் அணைக்க முடியும்? யாராலும் அணைக்க முடியாது. உங்கள் குடும்பத்தை யாராலும் உடைக்க முடியாது. உங்கள் ஊழியத்தை யாராலும் உடைக்க முடியாது. குடும்பங்களிலே கிரியை நடப்பிக்கிற எல்லா பொல்லாத பிரிவினையின் ஆவிகளையும் ஆண்டவர் சபிப்பார். தேவன் அதை நீக்கி போடுவார். அதை அணைக்க முடியாது, அதை உடைக்க முடியாது. தேவன் அந்த குடும்பம் என்கிற விளக்கு என்னாலும் இருக்கும்படிக்கு கர்த்தர் செய்தருளுவார். ஊழியம் என்கிற விளக்கு என்னாலும் எரிந்து பிரகாசிக்கும்படிக்கு கர்த்தர் செய்தருளுவார். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன் என்று 132 சங்கீதம் 17-18 வசனத்திலே சொன்னவர் உங்களுக்காக ஒரு விளக்கை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த விளக்கு என்னாலும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். கடைசி மட்டும் ஓட்டம் ஜெயமுள்ள ஓட்டமாக இருக்கும். கடைசி மட்டும் கர்த்தருக்காக எரிந்து பிரகாசித்துக் கொண்டே இருப்போம். கடைசி மட்டும் தேசத்தை கலக்கி உலகத்தை கலக்குகிறவர்களாய் இருக்கும்படிக்கு ஆண்டவர் செய்தார்லுவா. இந்த அபிஷேகத்துக்கு முன்பாக யார் எதிர்த்து நிற்க முடியும்? யோசுவா 1:5 வசனம், என் ஜனமே, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கிருபை. ஹல்லேலூயா ஜீசஸ். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த அபிஷேகம் தோற்று போகிற அபிஷேகம் அல்ல, ஜெயம் எடுக்கிற அபிஷேகம். ஒருவரும் அந்த அபிஷேகத்திற்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. உங்களை விரோதிக்கிறவர்கள் உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகத்துக்கு எதிராக நிற்கிறார்களா? தேவன் அவர்களை சந்திப்பார். உங்கள் விளக்கை அணைக்க வேண்டும் என்று இருக்கிற எவ்வளவு இஸ்பி பினோபுகள் எழும்பினாலும் அந்த இஸ்பி பினோபுகள் தோற்று போவார்கள். எவ்வளவு இஸ்பி பினோபுகள் வந்தாலும் அவர்கள் அதமாக்கப்படுவார்கள். உன் சத்துருக்களை தேடியும் நீ காணாதிருப்பாய். உன் சத்துருக்களின் மேடுகளை நீ மிதிப்பாய். இந்த விளக்கு அணையாது. ஏன் தெரியுமா? அவர் உருவாக்கினார். அவர் எண்ணெயை ஊற்றியிருக்கிறார். அவருடைய கரங்கள் பற்ற வைத்திருக்கிறது. அவர் அதை பார்த்து கொள்வார். அவர் அதை பிரகாசிக்க பண்ணுவார். இது அவருடைய விளக்கு. இது அவருடைய குடும்பம். பிள்ளைகள் அவர் கொடுத்த பிள்ளைகள். சபை அவர் கொடுத்த சபை. ஊழியம் அவர் கொடுத்த ஊழியம். அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினாலே இந்த விளக்கை அணைக்க யாராலும் முடியாது. எவ்வளவு பலமான காற்று வந்தாலும், எவ்வளவு பலமான புயல்கள் வந்தாலும், நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிறவர். இந்த திரியிலே அந்த அக்னி நெருப்பு மங்கி எரிய வேண்டும், அது அப்படியே அணைந்து போக வேண்டும் என்று எவ்வளவு பலத்த காற்று வந்தாலும் அவருடைய கரங்கள் அதை மூடி மறைத்து காத்துக்கொள்ளும். அந்த காற்று அந்த அக்னியை குறைந்து போட விடாதபடிக்கு அவர் அதை மறைத்து கொள்வார். எண்ணெயை ஊற்றி கொண்டே இருப்பார். இந்த விளக்கில எண்ணெய் குறையாது, அபிஷேகம் குறையாது. உங்கள் தலைக்கு அபிஷேகம் குறையாதபடிக்கு ஆண்டவர் செய்வார். சபையில அபிஷேகம் குறையாதபடிக்கு கர்த்தர் செய்தருளுவார். இதை கர்த்தர் ஒரு விளக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். மலையின் மேல் இருக்கக்கூடிய பட்டணமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த விளக்கை அணைக்கவே முடியாது. இது என்னாலும் எரிந்து பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். சபையிலே ஜெபிக்கிற அபிசாய்கள் இருக்கும் பொழுது ஏன் பயப்பட வேண்டும்? சபையிலே ஜெபிக்கிற முழங்கால்கள் இருக்கும் பொழுது ஏன் பயப்பட வேண்டும்? எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் மேற்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். கர்த்தர் துணையாக நிற்பார். ஆவியானவர் துணை செய்வார். ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது, சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு துணை நின்று அவனுக்கு விரோதமாக ஜெயக்கொடை ஏற்றுவார் என்று. சத்துரு வெள்ளம் போல வரலாம், ஆனால் தாவீதே, நீ கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருக்கிறபடினாலே உன் விளக்கு அணைந்து போகாது.
உனக்காக ஒரு விளக்கை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆயத்தம் பண்ணின அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்தருளுவார். சபைக்கு கர்த்தர் ஆசீர்வாதங்களை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஊழியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நன்மைகளை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். விளக்குகளை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த ஒரு விளக்கோடு நின்று போவது கிடையாது. இன்னும் பல விளக்குகளை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஒரு எல்லையோடு கூட நின்று போவது கிடையாது. பல எல்லைகளை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆயத்தம் பண்ணினவைகளை இப்பொழுது நம்முடைய கண் காணவில்லை என்றாலும், நம்முடைய செவி கேட்கவில்லை என்றாலும், நம்முடைய இருதயத்தை தோன்றவில்லை என்றாலும், ஒரு காரியம் நிச்சயம், கர்த்தர் இன்னும் பல விளக்குகளை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். பல ஊழியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். பல ஆத்துமாக்களை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆயத்தம் பண்ணினவைகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு ஆண்டவர் அனுகிரகம் செய்தருள்வார். தாவீதுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். 3 காரியங்கள். 1, இந்த விளக்கை சுற்றிலும் முதலாவதாக ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார். அது உங்களுக்கு ஆசீர்வாதம். உங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய இருள் நீங்கும். உங்கள் குடும்பத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய இருள் நீங்கும். முதலாவதாக கர்த்தர் உங்களை தொடுகிறார். உங்களை ஒரு வெளிச்சமாய் கர்த்தர் மாற்றுகிறார். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். 2வதாக உங்கள் நிமித்தம் மற்றவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். உங்கள் வெளிச்சத்தை தேடி ஜனங்கள் வரும்படிக்கு கர்த்தர் செய்கிறார். உங்கள் விளக்கின் வெளிச்சத்தை தேடி ஆத்துமாக்கள் வரும்படிக்கு ஆண்டவர் செய்கிறார். மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக கர்த்தர் வைக்கிறார். 3வதாக இந்த விளக்கு அணைந்து போகாதபடிக்கு, என்னாலும் எரிந்து பிரகாசித்து கொண்டே இருக்கும்படிக்கு கர்த்தர் செய்தருள போகிறார். இப்பொழுது நாம் எழுந்து நிற்க போகிறோம். நாம் ஜெபிக்க போகிறோம். யோபு சொல்லுகிறார், 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம், துன்மார்கருடைய விளக்கு அணைந்து போகும். அப்படி என்றால் என்ன? நீதிமானுடைய விளக்கு அணைந்து போகாது. துன்மார்கருக்கும் நீதிமானுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை காண்பிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். தமக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். துன்மார்கருடைய விளக்கு அணைந்து போகும். அவருடைய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை என்கிற விளக்கு அணைந்து போகாது. என்னாலும் எரிந்து பிரகாசித்து கொண்டே இருக்கும்படிக்கு ஆண்டவர் செய்தருளுவார். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீராக. தாவீதை போல ஒரு சிறு ஜெபத்தை நாம் ஏறெடுக்க போகிறோம். உங்கள் விளக்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டுமா? ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆலோசனை, தாவீதை போல கேளுங்கள், என் விளக்கை ஏற்றுவீராக என்று கேளுங்கள். உங்கள் விளக்கின் வெளிச்சத்தை தேடி அநேகர் வந்து களி கூற வேண்டுமா? உங்கள் விளக்கின் வெளிச்சத்தை தேடி ஜனங்கள் வர வேண்டுமா? தாவீதை போல ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், என் விளக்கை ஏற்றுவீராக என்று. உங்கள் விளக்கு அணைந்து போகாமல் என்னாலும் கடைசி மட்டும் பிரகாசித்து கொண்டே இருக்க வேண்டுமா? தாவீதை போல ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், என் விளக்கை ஏற்றுவீராக என்று. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை, தாவீதை போல என் விளக்கை ஏற்றுவீராக, என் விளக்கை ஏற்றுவீராக. இந்த விளக்கு வெறுமையா இருக்கக்கூடாது ஆண்டவரே. இந்த விளக்கில எண்ணெயாகி அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. இந்த விளக்கை உம்முடைய அக்கினியின் கரங்கள் பற்ற வைப்பதாக. என் விளக்கை ஏற்றுவீராக என்று நாம் கேட்க போகிறோம். தாவீதை போல நாம் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்கள் விளக்கை ஏற்றுவார், வெளிச்சம் உண்டாகும். தாவீதை போல நாம் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்கள் விளக்கை ஏற்றுவார், மற்றவர்கள் அந்த வெளிச்சத்தை தேடி வருவார்கள். தாவீதை போல நாம் கேட்கும் பொழுது கர்த்தர் விளக்கை ஏற்றுவார். அந்த விளக்கு என்னாலும் அணையாதபடிக்கு கடைசி மட்டும் பிரகாசிக்கும்படிக்கு கர்த்தர் செய்தருளுவார். இன்றைக்கு அன்பு சகோதரனே சகோதரியே, தாவீதை போல நம் ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம். ஒரு சிறு ஜெபத்தை தான் தாவீது ஏறெடுத்தார். என் விளக்கை ஏற்றுவீராக, என் விளக்கை ஏற்றுவீராக, என் குடும்பம் என்ற விளக்கை ஏற்றுவீராக ஆண்டவரே. என் பிள்ளைகள் என்கிற விளக்கை ஏற்றுவீராக, தொழில் என்கிற விளக்கை ஏற்றுவீராக, கைகளின் பிரயாசம் என்கிற விளக்கை ஏற்றுவீராக, ஊழியம் என்கிற விளக்கை ஏற்றுவீராக, என் விளக்கை ஏற்றுவீராக என்று நாம் கேட்க போகிறோம். கர்த்தருடைய கரங்கள் அதை செய்ய போகிறது. இப்பொழுது நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க
பார்த்து, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீராக, என் விளக்கை ஏற்றுவீராக. தகப்பனே, உமது 2 கரங்களும் இறங்கட்டும். இந்த விளக்குகள் மேலே உம்முடைய எண்ணெயாகிய அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. குறைந்து போயிருக்கிற அபிஷேகம் இப்பொழுது நிரப்பப்படட்டும். பாத்திரம் நிரம்பி வழிவதாக. இந்த விளக்கிலே ஒரு புது எண்ணெய் ஊற்றப்படட்டும். இவர்களுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால்கள் வரைக்கும் ஒரு புது அபிஷேகம் இறங்கட்டும். இந்த விளக்கு எரிந்து பிரகாசிக்கட்டும். எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காய் கர்த்தர் வைப்பீராக. ஒரு அக்கினியின் கரங்கள் இறங்கட்டும். ஒவ்வொருவர் மேலும் அந்த அக்கினியின் கரங்கள் இந்த விளக்கை பற்ற வைப்பீராக. இவர்கள் எரிந்து பிரகாசிக்கட்டும். எலும்பை பிரகாசிக்கட்டும். பற்ற வைக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். கிருபை. ஹல்லேலூயா. இந்த விளக்கை அணைக்க யாராலும் முடியாது, யாராலும் முடியாது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். எந்த ஆயுதமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு இஸ்பி பெனோப்கள் எழும்பினாலும் பயப்படாதே. எவ்வளவு புது புது பட்டயங்கள் வந்தாலும் பயப்படாதே. சேனைகளின் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர், உனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். தகப்பனே, அந்த பிள்ளைகளை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீர் முத்திரை போட்டு விட்டீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். இவர்கள் உலகத்திற்கே வெளிச்சமாய் இருப்பார்களாக. இவர்கள் வீடு வெளிச்சம் நிறைந்த ஒரு வீடாக காணப்படட்டும். இவர்கள் குடும்பம் வெளிச்சம் நிறைந்த ஒரு குடும்பமாக காணப்படுவதாக. இவர்கள் பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் காணப்படுவார்களாக. இவர்கள் வேலை பார்க்கிற இடத்திலே வெளிச்சமாய் இவர்களை கர்த்தர் வைத்தருளுவீராக. இவர்கள் ஊழியம் வெளிச்சமாய் காணப்படட்டும். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு போகிற ஒரு ஊழியமாக, இருளில் இருக்கிற ஜனங்கள் இந்த வெளிச்சத்தை பார்த்து கடந்து வருகிறவர்களாக, ஓடி வருகிறவர்களாக கர்த்தர் செய்தருளோ. இந்த சபையின் மேலே கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை வைத்திருக்கிறீர். இந்த வெளிச்சத்தை தேடி கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் ஜனங்கள் திரளாய் கடந்து வருவார்களாக. இவ்விடத்திலே ஒரு வெளிச்சம் இருக்கிறது, இவ்விடத்துக்கு போனால் நம்முடைய வாழ்க்கை வெளிச்சம் ஆகும் என்று ஜனங்கள் இந்த இடத்தை தேடி வருவார்களாக. மீன்கள் படகை தேடி வந்தது போல வெளிச்சத்தை தேடி ஜனங்கள் வருவார்களாக. தேவன் செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இப்பொழுதும் உமது பிள்ளைகளுடைய சரீரத்திலே ஒரு சுகம் கடந்து வருவதாக. யார் யார் எந்தெந்த பலவீனங்களோடு கூட காணப்பட்டாலோ, எப்படிப்பட்ட பலவீனமாக இருந்தாலும், எவ்வளவு கால பலவீனமாக இருந்தாலோ, அந்த பலவீனத்திற்கு எப்படிப்பட்ட பெயர் இருந்தாலோ, இயேசு என்ற நாமத்திற்கு முன்பாக அந்த பலவீனங்கள் மறைந்து போவதாக. இவர்களுடைய சரீரத்தை கர்த்தர் தொடுவீராக. உச்சந்தலை முதல் உள்ளங்கால்கள் வரைக்கும் ஒரு தெய்வீக சுகம் கடந்து போகட்டும். பொல்லாத பலவீனங்களை கடிந்து கொள்ளுகிறோம். இவர்களுடைய சரீரம் ஒரு புது விளக்காய் காணப்படுவதாக, ஒரு புது விளக்காய் காணப்படுவதாக, ஒரு புது பலன் நிறைப்பப்பட்டதாய் காணப்படுவதாக, ஒரு புது எண்ணெய் ஊற்றப்பட்டதாக காணப்படுவதாக. கர்த்தர் செய்கிற அந்த தயவுக்காக உமக்கு நன்றி. ஷாரன் பென்டிகாஸ்டல் சர்ச்சுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த சபை ஒரு விளக்கு, இந்த ஊழியத்தை ஒரு விளக்காய் வைத்திருக்கிறீர். இந்த விளக்கை கர்த்தர் ஏற்றி இருக்கிறீர். என் தேவனாகிய கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குகிறவர் என்பதை நிரூபிப்பீராக. முன்னின்று நடத்துகிற எங்கள் அன்பு போதகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அன்றைக்கு தாவீதுக்கு அபிசாயை கொடுத்தது போல இவருக்காக ஜெபிக்கிற முழங்கால்களை, ஆவிக்குரிய யுத்தத்திலே துணை நிற்கிற அபிசாய்களை கர்த்தர் ஏராளமாய் எழுப்பி கொடுப்பீராக. சபையிலே ஜெபிக்கிற முழங்கால்கள் எழும்பட்டும். கண்ணீர் விடுகிற இருதயங்கள் காணப்படுவதாக. திறப்பிலே நிற்கிற கால்களை கர்த்தர் ஏற்படுத்துவீராக. ஆவிக்குரிய யுத்தத்திலே துணையாக இருக்கக்கூடிய அபிசாய்களை கர்த்தர் சபையிலே எழுப்புவீராக. உபவாசத்திலே வைராகியம் காண்பிக்கிறவர்களை கர்த்தர் எழுப்புவீராக. சபையை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் அன்பு போதகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகருக்காக ஜெபிக்கிற அவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன்.
நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்ற 132 சங்கீதம் 17 மற்றும் 18 வசனங்கள் அவர்களுக்கு அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், மகிமை உமக்கே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.